அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிறமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் அந்த ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். இது மறை கூறும் இறை தூதர்கள் தொடர் காணொலியில் பாகம் 91. நபி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் முதலாவது பாகம். இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சம்பந்தமான அனைத்து விஷயங்களையுமே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 12வது சூரா என்று சொல்லப்படுகின்ற 12வது அத்தியாயம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பெயரிலேயே இந்த அத்தியாயம் அமைந்திருக்கிறது. அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ற அந்த 12வது அத்தியாயத்தில் ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய வரலாற்றை அல்லாஹ் தெளிவாக சொல்லி காட்டுகிறான். வேறு எந்த நபிமார்களுக்கும் இல்லாத ஒரு மிகப்பெரிய சிறப்பு. மற்ற நபிமார்கள் அனைவருடைய வரலாற்றையும் தேடி எடுப்பதற்கு ரொம்ப சிரமப்படணும் அறிஞர்கள். பல அத்தியாயங்களில் பல வசனங்களில் இறைவன் குறிப்பிட்டு சொல்லி காட்டுகிறான். ஆனால் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் என்ற 12வது அத்தியாயத்திலேயே முழுமையாக அனைத்தும் சொல்லப்பட்டிருக்கிறது. வேறு எங்கேயும் தேடி செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வேறு எந்த அத்தியாயங்களிலும் வேறு எந்த வசனங்களிலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு இடம்பெறவில்லை. முழுமையாக அவர்களுடைய வரலாறு சூரத்துல் யூசுப் என்று சொல்லக்கூடிய 12வது அத்தியாயமாக இருக்கின்ற அந்த அத்தியாயத்தில் முழுமையாக அனைத்தும் இடம்பெற்றிருக்கிறது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த வரலாற்றின் சிறப்புகளை பொறுத்தவரையிலையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு என்பதை அழகிய வரலாறு என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதற்கு ஒரு சிறப்பு சேர்த்து அல்லாஹ் சொல்கிறான். மற்ற எந்த நபிமார்களுக்கும் இல்லாத ஒரு தனி சிறப்பு இந்த சிறப்பு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய அந்த செய்தியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் அறிவித்து கொடுக்கும்போது, முஹம்மதே, இந்த குர்ஆனை உமக்கு நாம் அறிவித்திருப்பதின் மூலம் மிக அழகான வரலாற்றை நாம் உமக்கு அறிவித்து தருகிறோம், கூறுகிறோம். இதற்கு முன் நீர் இதனை அறியாதவராக இருந்தீர் என்று அல்லாஹ் ஆரம்பம் செய்கிறான்.